வணக்கம். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. காதலர் தின வாழ்த்துக்கள். சிறப்படையுங்கள், வளருங்கள். இன்னைக்கு புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரியதுன்னு உங்களுக்கு தெரியும். புதன் பகவானுக்குரியது 3 நட்சத்திரங்கள் எவை என்பதை பிறகு சொல்லுகிறோம். இன்னைக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேவதி நட்சத்திரம் இருக்குது சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் வருது. சந்திரன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறார். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி உயர்வு உண்டு. திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் சரத்வானே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 4, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நல்ல ஒரு புத்தகம் படிக்கணும், வாசிக்கணும். ஆமா, கட்டாயம் வாசிக்கணும். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படிச்சு பாருங்க, நல்லது. சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிற புத்தகத்தை படியுங்க, நல்லது. 10 பாட்டாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க. பச்சை கலரில் இருக்கிறது நல்லது. அதில் என்ன சார், அதில் ஒரு நுட்பம் இருக்கு. புதனுக்கு பிடிச்ச நிறம் பச்சை. புதினா சோறு, கொத்தமல்லி சாதம் அந்த மாதிரி கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற அலட்டல், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். என்ன சொல்றது? ஓம் ஓம் ஹயக்ரீவ பெருமாளே போற்றி. ஹயம்னா குதிரை, கிரீவம்னா முகம். குதிரை முக பெருமாள், புத்திக்கு கடவுள் அவர் தான். ஓம் ஹயக்ரீவ பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் சொன்னா புத்தி குழப்பம் தீரும். பாப்பீங்க, அனுபவத்தில் சொல்லி பாருங்க, நம்பி சொல்லி பாருங்க, பாப்பீங்க. அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது, இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துருங்க, பழசு புதுசு, நல்லது. அனுகூலமான எண் 4. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு. உங்கள் ராசிக்கு தலைவர் புதன். அதனால நவகிரக சன்னதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் 1 தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் கொஞ்சமாவது எண்ணெய் சேர்த்துங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி. அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நல்ல ஒரு புத்தகம் படிக்கணும், வாசிக்கணும். ஆமா, கட்டாயம் வாசிக்கணும். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படிச்சு பாருங்க, நல்லது. சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிற புத்தகத்தை படியுங்க, நல்லது. 10 பாட்டாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க. பச்சை கலரில் இருக்கிறது நல்லது. அதில் என்ன சார், அதில் ஒரு நுட்பம் இருக்கு. புதனுக்கு பிடிச்ச நிறம் பச்சை. புதினா சோறு, கொத்தமல்லி சாதம் அந்த மாதிரி கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. ஆயில்யத்துக்கு தொல்லை குறைவு. ஏன்? ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் முடிஞ்ச நேரத்தில் தீபம் ஏற்றணும், கட்டாயம். தயவு செய்து 3 பேருமே மனசில் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் தாராதேவியே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது, இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துருங்க, பழசு புதுசு, நல்லது. அனுகூலமான எண் 4. சிம்மராசிக்கார நேயர்களை, பகல் 3 மணி வரை சந்திராஷ்டமம். அதுக்கு பிறகு நல்லா இருக்கு. 3 மணி வரைக்கும் அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. காலையிலேயே அதாவது மத்தியானத்துக்குள்ள விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுக்க. ஓம் ஓம் வீரபத்திரரே போற்றி, வீரபாகுவே போற்றி. 2ஐயும் சொல்லுங்க, நல்லது. ஆமாம், பகல் 3 மணியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலகட்டம், நல்லா இருக்கு. ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நிச்சயமாக நல்ல நாளாக இருக்கும். சாயந்தரத்திலிருந்து நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சாயந்தரம் 4 மணியிலிருந்து அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய பரிகாரம் இது.
ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது, இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துருங்க, பழசு புதுசு, நல்லது. அனுகூலமான எண் 4. கன்னிராசிக்கார நேயர்களை 2 மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும். அதனால் அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சியாமாதேவியே போற்றி, சியாமாதேவியே போற்றி, சியவனரே போற்றி. சியவனர் பெரிய முனிவர். இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. நிதானம். பகல் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. 1 மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட விளைவுகள் ஆரம்பிச்சிடும். எனவே கவனம். நாள் முழுக்கவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நிதானம், கவனம். அனுகூலமான எண் பகல் 12 மணி வரைக்கும் 2 தெற்கு வெள்ளை, அப்புறம் கிடையாது. நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது, இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துருங்க, பழசு புதுசு, நல்லது. அனுகூலமான எண் 4. துலாராசிகார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. இது 2 உங்களோட பிறவி பலவீனம். இன்னைக்கு அது இல்லை, நல்லா இருக்கு. ஒரு மந்திரம் மட்டும் மனசில் ஓடட்டும். ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரிங்கி முனிவரே போற்றி, பிரிங்கி முனிவரே போற்றி. பெரும் சிவபக்தர் அவர். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 4, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். நல்ல ஒரு புத்தகம் படிக்கணும், வாசிக்கணும். ஆமாம், கட்டாயம் வாசிக்கணும். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்க, நல்லது. சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிற புத்தகத்தை படியுங்க, நல்லது. 10 பாட்டாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க. பச்சை கலரில் இருக்கிறது நல்லது. அதில் என்ன சார், அதில் ஒரு நுட்பம் இருக்குது. புதனுக்கு பிடிச்ச நிறம் பச்சை, புதினா சோறு, கொத்தமல்லி சாதம், அந்த மாதிரி கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்குவோம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. அவசரம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். கேட்டைக்கு தொல்லை குறைவு. ஏன்? அதனுடைய தலைவர் புதன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுடணும், வசதிப்பட்ட நேரத்தில். அல்லது எரியிற தீபத்தில் கொஞ்சமாவது எண்ணெய் சேர்த்தணும். ஆமாம். 3 பேருமே மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் சொல்லரசியே போற்றி, சொல்லரசியே போற்றி. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது, இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துருங்க, பழசு புதுசு, நல்லது. அனுகூலமான எண் 4. தனுசு ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா இருக்கு. என்ன, தயவு செய்து ஒரு மந்திரம் மனசில் ஓடிட்டு இருக்கிறது நல்லது, திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி. ஞானம் வேறு, கானம் வேறு. சில பேர் கானாம்பிகைம்பாங்க. ஞானாம்பிகையே போற்றி அப்படி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. நல்ல ஒரு புத்தகம் படிக்கணும், வாசிக்கணும். ஆமாம், கட்டாயம் வாசிக்கணும். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்க, நல்லது. சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிற புத்தகத்தை படியுங்க, நல்லது. 10 பாட்டாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க. பச்சை கலரில் இருக்கிறது நல்லது. அதில் என்ன சார், அதில் ஒரு நுட்பம் இருக்குது. புதனுக்கு பிடிச்ச நிறம் பச்சை, புதினா சோறு, கொத்தமல்லி சாதம், அந்த மாதிரி கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்குவோம். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புதன் உங்களுக்கு ரொம்ப நல்லவர். எப்போவுமே பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். சரி, திருஷ்டி இருக்கும்ல, கண்டிப்பாக. யாரால் இன்றைக்கெல்லாம் இன்னொருத்தரோட வெற்றியை பொறுத்துக்க முடியும்? பெற்றோரே குழந்தைகளை பார்த்து பொறாமைப்படுகிற காலகட்டத்திலே வாழுகிறோம். ஆமாம். எனவே மந்திரம் ஒன்று மனசில் ஓடட்டும். ஓம் ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, கம்பரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்கள், நல்லது. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஜெயகாந்தன் படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம பச்சை பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க.
காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். இதெல்லாம் நல்ல பரிகாரம். நியாய தர்மப்படி நடங்கள். இல்லைன்னா அதற்கான தண்டனையை நம்ம அனுபவிக்கணும். அவ்வளோ. எப்போங்கிறது தெரியாது, யாருக்கும் தெரியாது, நம்ம வம்சத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், சந்தோஷம். ஆனால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து ராசிக்காரர் புதன். அதனால் அதுக்கு மட்டும் ஒரு வழிபாடு செய்யணும். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ரூபனே போற்றி. ரூபன் யார்? புதன். அழகன், பேரழகன். ஆமாம், ரூபனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. ஓம் ரூபனே போற்றி. ஓம் ருசிகரே போற்றி. ருசிகர் முனிவர், ருசிகர் முனிவர். 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பச்சை பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். இதெல்லாம் நல்ல பரிகாரம். நியாய தர்மப்படி நடங்கள். இல்லைன்னா அதற்கான தண்டனையை நம்ம அனுபவிக்கணும். அவ்வளோ. எப்போங்கிறது தெரியாது, யாருக்கும் தெரியாது, நம்ம வம்சத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலவான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ரேவதியினுடைய தலைவர் புதன். மந்திரம் ஒன்று சொல்லணும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். முக்கியம். மொத்தத்தில் நல்லா இருக்கு, கலக்கிறீங்க. ஓம் புரூரவசே போற்றி. புரூரவசே போற்றி. புதனே போற்றி. புதனோட பையன் தான் புரூரவஸ். சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பச்சை பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். இதெல்லாம் நல்ல பரிகாரம். நியாய தர்மப்படி நடங்கள். இல்லைன்னா அதற்கான தண்டனையை நம்ம அனுபவிக்கணும். அவ்வளோ. எப்போங்கிறது தெரியாது, யாருக்கும் தெரியாது, நம்ம வம்சத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.